என்னடா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னாங்க, ஃபோன் பண்ணுறேன் வரேன்னாங்க, ஃபோன் பண்ணால் இன்னும் எவனையும் காணும். என்ன பண்ணலாம்? கடைசியாக ஒரு கால் பண்ணுறேன். ஹலோ, எங்கடா இருக்க? ஏய், ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, வாடா வந்து கூடிய போதும். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் போகணும்ல, சரி வந்துட்டு கால் பண்ணுறியா? சரி சரி சரி. கால் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவோம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இங்கே எங்கேயாவது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இடம் ஏதாவது பார்ப்போம். இங்கே வேண்டா சேரை போட்டது, உட்காரலாமா? எவனா திட்டில கிட்டிட போறான்டா. சரி உட்காரும். அவன் ஒன்று வேற எழுதியிருக்கு, பாவம் எழுதியிருக்கு, உட்காரலாமா? சரி உட்காருவோம். இல்லை வேணாம், ஏற்கனவே பாவம் எழுதியிருக்காங்க, நம்ம பரிதாபமா இருக்கும். உட்காந்து எதாவது ஆயிடுச்சுன்னா சரி உட்காருவோம். எதுக்கு? பாவமும் நல்லா தான் இருக்கு, வசதியா இருக்கு. ஹலோ ஹலோ, வண்டியாடா? இந்த வரேன்டா, இப்போ வந்துடுறேன்டா. கம்முக்கு ஸ்டைலா? டேய் என்னடா பண்ணீங்க? ஐயோ போச்சுரா, நீ மாட்டிக்கிட்டோமா? சாமிகளுக்கு கால் பண்ணி எழுப்பு கூப்பிடலாம். டேய் கால்ச்சா கண்ணாப்பினா திட்டுவானே. சரி பார்ப்போம், இங்கே வர வழியில் யார்ட்டையா எழுப்பு, யாரோ வருவாங்களா? தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. தலைவா தலைவா, இங்கே இங்கே சரி பேசு பேசு. அண்ணே நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? சரி சரி, எனக்காக ஓட்டு போட்டுருங்க. நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், உங்களுக்காக நல்லது செய்யறேன், எனக்காக ஓட்டு போட்டுருங்க. சரியா? தலைவர், பையன் ரொம்ப நேரமா சேர்ல உட்காந்துருக்கான், எந்திரிக்க முடியலட்டா. நீங்க வந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஒரு ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும். என்னயா? சரியா வாயா. இங்கே வரலையா? என்ன தப்பிங்க உட்காந்துருக்க? இந்த வழியா வந்தங்கய்யா. சரி. சேர் ஒன்று வச்சிருந்தாங்க, சரி. பாவம் எழுதியிருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து போலான்னு உட்காந்தேன், இப்போ எந்திரிக்க முடியல. அட என்னயா நீ, நாங்க பார்க்காத சேரா, நாங்க பார்க்காத பாவமா? என்னயா நீ, எந்திரியா. கை கொடுத்தீங்கன்னா இருந்துச்சு. நான் உனக்கு கை கொடுத்தீங்கன்னா நீ எனக்கு ஓட்டு போடுவியா? என் குடும்ப ஓட்டே உங்களுக்கு போட்டுறேன், என் கை மட்டும் கொடுங்க. கொஞ்சம் நம்பி போடு. ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. வா வா. இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் வேங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்னங்க தம்பி ஒரு நிமிஷம் இருக்கு. ஹலோ, கட்சி மீட்டிங்கா? தம்பி கட்சி சரி சரி தம்பி வந்துடு வந்துடு வந்துடும். வேற யாராவது வரட்டும். எத்தனை சினிமா, எத்தனை நம்ம சான்ஸ் கொடுத்தோம், என்ன இது, எத்தனை படத்தை நம்ம நடிக்கிறோம், ஆனா எதுவுமே நல்லா ஓட மாட்டேங்குது. என்ன செய்யட்டும், என்ன பண்ணட்டும், என்ன பண்ணட்டும்? படம் நடிச்சா ஓட மாட்டேங்குது, என்ன செய்யட்டும்? நானும் எத்தனை சினிமாக்கு தான் வாய்ப்பு கொடுக்கறது. எங்கோ தமிழ்ல நல்ல ஷூட்டிங்கா கூப்பிட்டாங்க, வந்தேன், ஆனா யாரையும் காண பாருங்க. யாரோ பையன் உட்காந்துருக்கான். என்னப்பா இங்க உட்காந்துருக்க? ஷூட்டிங் வந்தீங்களாப்பா? வாப்பா வாப்பா, செல்பியா? எடுப்போம் எடுப்போம் எடுப்பா. எந்திரி எந்திரி, என்ன பிரச்சனை ஏதாவது? எந்திரி வா. இந்த வழியா வந்தேன். சரி சரி, பாவம் எழுதிருந்தாங்க. சரி சரி கொஞ்ச நேரம் உட்காந்து போலான்னு உட்காந்தேன். சரி, எந்திரிக்க முடியல. ஏற்கனவே ஒருத்தர் வந்தா ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. சரி, என்னால முடியல.
என்னப்பா நம்ம எவ்வளவு பெரிய இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் படம் உடனே ஓட விட்டு அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன அப்படி பண்றீங்க? எடுங்க எடுங்க, வாங்க 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 தம்பி, தம்பி வாங்க, அட வாங்க, எந்திரிக்க தம்பி, உடச்சிடாங்க ஏதாவது, வாங்க வாங்க, அட எந்திரிக்க நைட்டு விடுங்க தம்பி, கேமரா போயா. அப்பப்பா எல்லாத்துக்கும் மருத்துவம் மட்டும் எனக்கு கடைசியில் பிபி வந்துடும் போல. ஆகுனா ப்ரெஷரு சுகர்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டுத்தாக்கம் வந்துடும் போல. இங்கேயோ செங்குளம் கழனியா, அங்கே ஒரு மருத்துவமனை கிடைக்கலாம், சீப்பாக கிடைக்கணும்னு சொன்னால் அங்கே வந்தால் எவனையும் காணோம். ஆஹா, நம்ம வரோம் தெரிஞ்சு நமக்காக பேஷண்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டோமா? சரி கேட்போம். தம்பி, நீங்க யாருங்க? நீங்க டாக்டரா? பார்த்த டாக்டர் மாதிரி இருக்கீங்களே. என்ன தம்பி பிரச்சனை? காய்ச்சலா? இல்லைங்க. தலைவலியா? சுகரா? அட இல்லைங்க. பிபியா? இல்லைங்க. அப்புறம் என்ன உனக்கு செய்யுது? கொஞ்சம் தூக்கி மட்டும் விடுங்க. இந்த வழியா வந்தேன், சேர் வச்சிருந்தாங்க. ஓகே, பாவம் எழுதி. ஏன் உங்களுக்கு பைல்ஸா? என்ன செய்வியா? ஹெல்ப் பண்ணி சொல்றேன் கேளுங்க. இந்த வழியா வந்தேன், சேர் போட்டுருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து போனேன், பாவம் வேற எழுதியிருந்தாங்க. சரி நம்ம உட்காராமன்னு யோசிச்சே உட்காந்து இப்போ ஒட்டிக்கிச்சு எந்திரிக்க முடியல. ஒட்டிக்கிச்சு எந்திரிக்க முடியா? டாக்டர் ஆண்டனி சொன்னா ஆட்டு தாக்கை அலறி ஓடும், நீ உட்காந்து எந்திரிக்க முடியலன்னு சொல்ற. அப்புறம் பேசி தூக்கி மட்டும் விட்டீங்கன்னா காசு வச்சிருக்கியா? நிறைய செலவாகும், காசு வச்சிருக்கியா? சரிங்க, எவ்வளோ செலவு பார்த்துக்கேன். தூக்கி மட்டும் விட்டோம். பிடி, மெதுவாக எந்திரிங்க, எந்திரிங்க, கை பிடிங்க, எந்திரிங்க. என்னையா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா என்னையே தள்ளி விட்ட? எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ இப்படியே ஏங்க நீங்களா விழுந்து என்னடா பண்ணலாம்? ஷோ, இவங்க ஒரு ஆள் இவங்களை கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ அவ்வளோதானா, நம்ம இங்கே உட்கார வேண்டியதானா? யார் நம்மளை காப்பாற்றுவான்னு தெரியல. தம்பி, என்ன ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது? இல்லைங்க வேணாங்க, உங்களால் முடியாது. ஏன் என்னாச்சு? இல்லை உங்களுக்கு முடியாதுங்க, வேணாம். தம்பி பிரச்சனையை சொல்லுப்பா. இல்லை இந்த வழியாக வந்தேன், சேர் ஒன்று வச்சுருந்தாங்க, பாவம்னு எழுதியிருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு உட்காந்தேன். இப்போ எந்திரிக்கலான்னு பார்த்தா எந்திரிக்க முடியல. ஒரு 2-3 பேர் ட்ரை பண்ணாங்க, முடியல. நானும் ட்ரை பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. தம்பி, பாவத்துல விழுந்தவங்களை விடுதலை பண்றதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் முடியும். ஆண்டவர் வேற யாராலையுமே விடுதலை தர முடியாது. ஏன்னா கிறிஸ்து எங்க உண்டோ, ஆவியானவர் எங்க உண்டோ, அங்க மெய்யாகவே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ நீ இந்த பாவத்திலிருந்து விடுபடணும்னு நீ ஆசைப்படுறியா? கண்டிப்பா. சரி, நான் சொல்றத நீ சொல்லு. ஏசப்பாவை நான் என் சொந்த இரட்சகராகவும் என் ஆண்டவராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராகவும் நம்மளோட தெய்வமாகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும், எல்லா பாவத்தில இருந்தும், எல்லா சாபத்தில இருந்தும், அது பரம்பரையா இருக்கிற சாபமா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், அத ஆண்டவர் ஒரே நொடியில அந்த கட்டுகளை அறுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஒருவரும் கெட்டு போறது அவருக்கு பிரியம் இல்லை. அதனால அவர் ஏங்குறார் ஒருத்தராது வரணும்னு. ஆனா நீங்க இப்ப மனம் திரும்பி இருக்கீங்க. ஒருத்தர் மனம் திரும்புறதுனால பரலோகத்துல 1000 தூதர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க. சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்வோம். பாவத்திலிருந்து நீங்க கண்டிப்பா விடுதலை படுவீங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போதும் கூட இந்த சகோதரன் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சகோதரனை ஒரு விசை நினைத்தருளும். இவர் பாவத்திலிருந்து மீண்டு பரிசுத்தமாய் வாழணும் என்று நினைக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை உம்மை தவிர வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது. உங்களுடைய இரத்தம் மாத்திரமே பரிசுத்தமாய் எங்களை கழுவும். எங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாய் மாற்றும்.
உங்களுடைய இரத்தத்தை இவங்களுக்கு தெளிக்கிறோம். இவர் பரிசுத்தமாகட்டும். இவர் இந்த பாவத்திலிருந்து மெய்யாகவே விடுதலை பெறட்டும். ஆண்டவர் கிறிஸ்து எங்கே உண்டு அங்கு மெய்யாகவே விடுதலை உண்டு என்று உங்களுடைய வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தம்பி பொறுமையா எந்திரிங்க, பொறுமையா எந்திரிங்க, பொறுமையா எந்திரிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. Glory to God. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது நான் இல்லைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். என்னால் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நான் அவரோட ஊழியக்காரன் தான். நீங்க சொந்த ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்தார். நீங்க அவர் நிலைத்திருங்க, அவர் உங்களில் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்தாங்க, அந்த பாவத்துல இருந்து யாராலையும் என்ன பண்ண முடியல, தூக்கி விட முடியல இல்லையா? இது மாதிரி வெளியரங்கமா இருந்துச்சு இந்த பாவம். எத்தனையோ பேருக்குள்ள உள்ளான பாவங்கள் நிறைய இருக்கு. அதுல இருந்து தூக்கி விட எந்த ஒரு அரசியல்வாதியோ சினிமாவோ டாக்டரோ நீங்க ஹீரோவா வச்சிருக்க யாராலையுமே முடியாது. ஒரே ஒரு ஹீரோ இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் உங்களுடைய எல்லா பாவத்துல இருந்து விடுதலையாக்க முடியும். மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு மனம் திரும்பும். அதனால உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க, இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இதுதான் இந்த நாடகத்தோட கருப்பொருள்.